எஸ். ஸோ யுஐ டிசைன்க்குள்ள அதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட் நானு. கிராபிக்ஸ்ல நான் என்ன ஸ்பெஷலிஸ்ட். வீடியோ கிரியேஷன்ல நான் என்ன ஸ்பெஷலிஸ்ட். டாக்குமெண்ட்ல. ஸோ நீங்க எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்ல. பட் யுஎக்ஸ், யுஐஇ, விஷுவல் லாங்குவேஜ், கிராபிக்ஸ் இது 3த்தையும் நீங்க போடலாம். ஓகே. ஸோ இந்த மாரி போடுறதுனால யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்க ப்ரொஃபைல்ல. கன்டென்ட் நீங்க தான் போடணும்ப்பா. கன்டென்ட் வந்து கம்மியாலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி ஹெவி. பார்த்தா எம்ப்டியா தெரியக்கூடாது ஆப். உங்க மொபைலோ சாரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒண்ணுமே இல்ல அப்டின்லாம் தெரியக்கூடாது. இட் ஷுட் ஹேவ் சம் கான்டெக்ஸ்ட். ஃபில்லா இருக்கணும். யூனிக்கா இருக்கணும். வாவா இருக்கணும். நேத்து நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யார் அனுப்பியிருக்கீங்க எனக்கு? நீங்க பண்ணது நல்லா இருக்கு நந்தினி. ரியலி குட் வொர்க். ஐ அம் அப்ரிஷியேட்டிங். நீங்க சப்போஸ் பப்ளிஷ் பண்ணா தான் லைவ்க்கு வரும். பப்ளிஷ் பண்ணா தான் லைவ்க்கு வரும் ஆக்சுவலி. ஓகேவா? ராகவன் நீங்க அனுப்பியிருக்கீங்களா எனக்கு? எனக்கு ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்கீங்க. அதான் பார்க்க சொன்னீங்களா? சரி ஓகே, ஓகே. அதுல ஒரு சின்ன சின்ன சஜஷன் இருக்கு. சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த போஸ்டர் பக்கத்துல அந்த மாரி ஒட்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? யூ நீட் டூ ஹேவ் த பிரீத்திங் ஸ்பேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த கீழ போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த இது 2ம். இதிலிருந்து அப்படியே கணக்கு பண்ணி ஒரு நேர் கோடு போட்டீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் எல்லாம் உள்ளுக்க வந்துடணும். இந்த லோகோவும் உள்ளுக்க வந்துடணும். அதே போல இந்த சைடுல என்ன ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ, அதே சைடுல இந்த சைடுலயும் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த சைடுலயும். ஓகே. இப்போ இது வந்து இந்த மாரி ஒட்டிலாம் இருக்கக்கூடாது. திஸ் ஷுட் பி வெரி ஆ ஆ அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பேடிங்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டிசைன் லாங்குவேஜ்ல சொல்லப்போனா. அந்த பேடிங்கோட இருக்கணும். இந்த டிசைன் நல்லா இருக்கு. இந்த யுஎக்ஸ் இன்டர்வியூ, கிராக்கிங் வொர்க் ஷாப்புக்கு நடுவுல இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்ல. குறைச்சுக்கலாம். இந்த லோகோ இருக்குல்ல, இந்த டிமெண்டி லோகோ. அது அது தேவை கூட இல்லாம கூட போலாம். ஓகே. யூ கேன் ரிமூவ் தட் ஆல்சோ. நாட் அ ப்ராப்ளம். நீங்க அது வேற எங்கேயாவது கூட பிளேஸ் பண்ணிக்கங்க. யுஐ, யுஎக்ஸ், இன்டர்வியூ, கிராக்கிங் வொர்க் ஷாப்ன்றதெல்லாம் போல்டா போட்டு, இந்த 8 பாயிண்ட்ட வந்து நல்லா உள் பக்கமா தள்ளி, இந்த பக்கம் பேடிங் இருக்கணும். இந்த நல்ல பேடிங் இருக்கணும். அதே பேடிங் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். நல்லா இருக்கு. லுக்ஸ் லுக்ஸ் ரியலி குட். குட் ட்ரை. ஓகேவா? இந்த மாரி இது வந்து கொஞ்சம் டெக்ஸ்டியா இருக்கு. ரொம்ப டெக்ஸ்ட்டா இருக்கு. எலிமெண்ட்ட ட்ரை டூ யுட்டிலைஸ் எலிமெண்ட்ஸ். இந்த ஜஸ்ட் 299ன்றத வந்து தனியா காட்டுங்க. ஆ இந்த ஜாயினர்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் இந்த இடத்துல எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஜஸ்ட்ன்றது வந்து டெக்ஸ்ட் தான் அகைன். இதெல்லாம் எலிமெண்ட் யுட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. எலிமெண்ட்னா ரெக்டாங்கிள், ஆ பாக்ஸு இந்த மாரி இன்னும் நெறைய இருக்குல்ல. அப்புறம் பிரைஸ் டாக் இருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, போட ஆரம்பிங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர். வேற யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க போஸ்டர்? ம். ஓகே. ஃபர்க ஃபர்ஹானா நீங்க வந்து அந்த எடிட்டபிள் லிங்க் அனுப்புனீங்கன்னா, அத லைட்டா நான் இப்பயே எடிட் பண்ணி காட்டிடுவேன் உங்களுக்கு. ஓகே. முடிஞ்சா அனுப்பி விடுங்க. ஐ வில் எடிட் இட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து யுஎக்ஸ்ல ஜாப் கிடைக்கல, இல்ல வொர்க் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஜாபே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? படிச்சுட்டேன். ஸ்கில்லாம் தெரியும் எனக்கு.
உங்க ஸ்கில் தெரியும்னா, அத போய் மார்க்கெட்ல விக்க ட்ரை பண்ணுங்க. உங்க ஸ்கில்ல வந்து உங்களால விக்க முடியுதான்னு பாருங்க மொத. அப்ப மார்க்கெட்ல ஏன் என் பொருள வாங்க மாட்றான்னா, அப்ப ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம்னு நெனச்சு நீங்க வொர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ டே நைட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஆக்சுவலி ஜோஷிதான்ட்டு நான் குடுத்த அந்த நான் வந்து ஒரு ஒரு பெர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆன் ஒன் செஷன் கனெக்ட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருந்தேன். ஜோஷிதான்னு சொல்லிட்டு. ஷி காட் அ ஆஃபர் லெட்டர் டுடே எஸ்டர்டே ஆக்சுவலி. ரூ. 7,00,000 3 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸு. ஷி காட் அ ஜாப். அவங்க நேத்து எனக்கு ஃபோன் பண்ணி மார்னிங் பேசியிருந்தாங்க. ஆ இந்த மாரி 1 மந்த்தா நான் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். உங்களோட கைடன்ஸ் மூலியமா ரைட் நவ் ஐ காட் இட். கிராக் பண்ணிட்டேன். ஜாப் இன்டர்வியூ கிடைச்சிருச்சு. ரூ. 7,00,000 ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வெரி ஹேப்பி ஆன் தட். ஓகேவா? மார்க்கெட் அவங்களுக்கு 2 வருஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஷி காட் 5,00,000 அவங்களுக்கு கிடைச்சது சேலரி. ஆ 5,00,000ன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 5,00,000 சேலரின்னா எவ்வளோ? எஸ். ரூ. 40,000 42,000 45,000 எஸ், எஸ். ஸோ இப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7.2 சம்திங் ஏதோ சம்திங் ரூ. 60,000க்கு இப்ப அவங்க மார்க்கெட்ல வேலைக்கு போறாங்க. 3 வருஷம் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு குரோத். கரெக்ட்டா? நீங்க 3 வருஷம் எந்த இண்டஸ்ட்ரியிலும் எதிர்பார்க்காத ஒரு குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, யுஐ, யுஎக்ஸ் டிசைன் தான் கிடைக்கும். ஸோ மை டியர் ஃபோல்க்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுஐ டிசைன், யுஎக்ஸ் டிசைன் பிராக்டிஸ் பண்ணா தான் வரும். நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபீல்டுக்குள்ள போக முடியும். நான் என்னதான் வந்து உங்களுக்கு தினமும் மார்னிங் வந்து சொல்லிக் குடுத்தாலும், என்னதான் வந்து நான் உங்களுக்கு எல்லா டிப்ஸ், எல்லா விதமான அசெட்டும் குடுத்தாலும், உங்க கைய எடுத்து Figmaல வச்சு வொர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ, அத மனசுல வச்சுக்கிங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25த் டே ஓகேவா? இன்னும் ஹார்ட்லி போனா இன்னும் ஒரு 1 வீக் கிளாஸஸ் இருக்குமா? ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 1 மாசம் ஃபுல்லா பண்ணத அப்படியே திருப்பி பண்ண வேண்டியது தான். இட்ஸ் அ ரிப்பிட்டேட்டிவ் ஆக்டிவிட்டி. நான் சொல்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ண போறீங்க? ரிப்பீட்டா பண்ண போறீங்க அவ்வளோதான். தினமும் என்ன பண்ண போறீங்க? ஒரு ஸ்க்ரீன் எடுக்க போறீங்க. ஒரு டிசைன் பண்ண போறீங்க. காசு ஏதாவது தேவைப்படுதா? ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்க போறீங்க. அவ்வளோதான். சிம்பிள். சொல்றது புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ ஃபுல் டைமா யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுல் டைம் கோர்ஸ் எடுக்குறாங்க ஆக்சுவலி. ஆ இந்த மாசத்துலருந்து ஸ்டார்ட் ஆகுற கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தகுமாரும் எங்ககிட்ட கேட்டிருக்காரு. நீங்க ஏற்கனவே எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. லைக் சம் ஆஃப் த பீப்பிள் ஆல்ரெடி டன் சம்வேர். ஆ ஓகேவா? நீங்க வந்து நம்ம டிமெண்ட் அகாடமில படிச்சவங்க ஆல்ரெடி இருப்பீங்க. ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ப்ராஜெக்ட்ட முடிச்சு சப்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம், இந்த 1 மாசம் ஓகே. இந்த 1 மாசம் ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காக குடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்காக தான் குடுத்துட்டுருக்கேன். ஓகேவா? நீங்க இந்த டிமெண்ட்ல இருக்கிற பசங்க சொல்றேன் நானு. விஷித்ரா அண்ட் சுபா ஓகே. ராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா படிச்சுட்டாரு. அவருக்கு தேவையானது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அவ்வளோதான். பிரியதர்ஷினி, திவ்யா, ஆ ஆகாஷ் எல்லாம் ஆல்ரெடி டன்னு. ஜாப்க்கு தான் அப்ளை பண்ணணும். மோனிகா எல்லாம் ஜாப்க்கு தான் அப்ளை பண்ணணும். திவ்யா, தன்ஜெயன் ஓகே. நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ரிப்பீட்டடிவ் ஆக்டிவிட்டிய அகைன் அண்ட் அகைன் எவ்ரி மந்த் பண்ணிக்கிட்டே ஜாப்க்கு ட்ரை பண்ணணும். ஓகே. ட்ரை பண்ணா தான் கிடைக்கும். ட்ரை பண்ணலாம் கிடைக்காது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேலை இருக்குதோ அங்க தான் கேக்கும். அங்க தான் கிடைக்கும். சென்னைக்கு போனா தான் நடக்கும்னா, சென்னைக்கு போயிடுங்க. பெங்களூர்ல தான் கிடைக்கும்னா, பெங்களூர் போயிடுங்க. வேலை இருக்கிற மார்க்கெட்ல தேடுங்க. வேலை இல்லாத மார்க்கெட்ல தேடிட்டு இருக்காதீங்க. காட் இட்? அதே மாரி லிங்க்டின்ல மட்டுமே பார்த்து இன்ட்ரஸ்டட் போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது.
உங்க ப்ரொஃபைல வந்து பார்க்கும்போது ஷார்ப்பா இருக்கணும், நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். கன்சிஸ்டன்சி இருக்கணும். உங்களோட LinkedIn ஃபோட்டோல இருந்து உங்களுடைய பிகன்ஸ் ஃபோட்டோ எல்லாம் ஒரே ஒரே ஃபோட்டோ இருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய பிகன்ஸ் ஃபோட்டோ, என்னுடைய LinkedIn ஃபோட்டோ எல்லாம் ஒரே மாரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிய வந்து ஃபாலோ பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? அந்த கன்சிஸ்டன்சி வந்து த்ரூ அவுட் தி அப்ளிகேஷன்லயும் இருக்கணும். உங்க போர்ட்ஃபோலியோலயும் இருக்கணும். அதே மாதிரி உள்ள போட்டிருக்கிற டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் சேம் கன்டென்ட் தான் இருக்கணும். இங்க பாருங்களேன். இதுதான் இருக்கணும் உள்ள. ஓகே. இந்த கன்டென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போடுறீங்கன்னா, அதே கன்டென்ட் தான் உங்க ரெஸ்யூம்ல இருக்கணும். ஸோ, இட்ஸ் நாட் அ திங் இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணுலாம் இருக்கக்கூடாது. சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இங்க அப்படிதான் இருக்கா? ஃபோட்டோ இதே ஃபோட்டோ. இங்க மேல பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் பாருங்க. அதே பேட்டர்ன், அதே டிசைன். ஓகே. அதே டெய்லர், அதே கடைன்ற மாரி இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, என்னோட ப்ரொஃபைல்ல. அதே மாரி பேக்கிரவுண்டு, அதே இது. ஸோ, திஸ் இஸ் கன்சிஸ்டன்சி. என்னோட ப்ரொஃபைல நீங்க எந்த இடத்துல போய் பார்த்தாலும் ஒரே மாரி தான் இருக்கும். நான் அப்டேட் பண்ணாத இடம் ஒண்ணே ஒண்ணு தான் இதுதான் அது. நான் கம்ப்ளீட்லி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணிடுவேன் ஆக்சுவலி. ஐ அம் கோயிங் டூ டூ திஸ் ஒன். எனக்காக நானே ஒரு வெப்சைட்ட வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூன் அத வந்து லைவ் பண்ணிட்டு இத வந்து நான் இது பண்ணிடுவேன் ஆக்சுவலி. ஓகே. ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாப்பா 40 ஆ அது வந்து 35க்கு ஆஃபர் பண்ணிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இந்த நம்ம 3000 ஒர்க் ஷாப்ல இருந்து வரீங்கன்னா, உங்களுக்கு ₹3000 கம்மி பண்ணிட்டு 32,000க்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்கப்பா. ஓகேவா? 4 மந்த் கோர்ஸ் புரோகிராம். ஸோ இதுதான் வந்து ஃபுல் மந்த் கோர்ஸ் புரோகிராம். அதுவுமே நான் தான் என்னோட பேட்ச் தான்னு வச்சுக்கங்களேன். இட்ஸ் மை பேட்ச். ஐ அம் கோயிங் டூ டேக். ஓகே. ஸோ என்னுடைய பேட்ச்ச தான் நான் எடுக்க போறேன். ஸோ அதுக்கு தான் வி ஆர் லுக்கிங் ஃபார் பீப்பிள் நவ். Gmailல என்னுடைய என்னுடைய இதெல்லாம் என்னுடைய என்னோட இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆட் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஏதோ அலைன்மென்ட் மிஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு டீமுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மெசேஜ் போட்டு விட்டோம். ஸோ இன்ட்ரஸ்டட் ஃபோல்க்ஸ் கேன் அப்ளை. ஓகேவா? சப்போஸ் ஏற்கனவே படிச்சுட்டீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? அப்பப்ப நான் எடுக்கிற ஃப்ரீ செஷன்ஸ்லாம் இருக்கும். அதில ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு இன்டர்வியூ நடக்குது, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்டின்னா, கொஞ்சம் பார்த்து கேளுங்க அப்பப்போ. நான் வந்து கொஞ்சம் அங்க எங்க பார்த்தாலும் சுத்திட்டே இருக்கிற கேஸ் தான். ஆ பட் இருந்தாலும் உங்களுக்காக டைம் ஒதுக்கி நான் பேசுற அளவுக்கு ஓகேவான ஒரு பெர்சன் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. உங்களுக்கு ஹெல்ப் வேணும். யாராவது ஹெல்ப் பண்ணா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணும்போது, ட்ரை டூ பிங் மீ. ஓகே. நான் ஹெல்ப் பண்றேன். அப்படியே நான் ஹெல்ப் பண்ணாட்டாலும், அதுக்கு ஏத்த மாரி ஆட்கள வந்து நான் என்ன பண்ருவேன், உங்களுக்கு குடுத்துருவேன் நானு. ஓகேவா? So this kind of a support you can expect from my end. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள ரெக்கமெண்ட் பண்ணணும், உங்கள ஸ்ட்ராங்கா நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு கேட்டகரிய நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்? உங்க ரெஸ்யூம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட டிசைனிங் ஸ்கில் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
இந்த பர்சன நம்ம ரெக்கமெண்ட் பண்ணா, நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் அப்டின்னா மட்டும் தான் எல்லாரும் உங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இன்டர்வியூ அசஸ்மென்ட் எப்படி இருக்கும்? ஓகே. இதோ இருங்க குடுத்துடுறேன். என்கிட்ட நெறைய இன்டர்வியூ அசஸ்மென்ட் இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஓகேவா? நீங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க ஒரு டைம். இப்ப நான் அடுத்து அதுதான் சொல்லலான்னு வந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 90 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஷீட் குடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அத நான் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதான் நான் லாஸ்ட்டா வாங்குன இன்ஃபோசிஸோடைய வொர்க் அசஸ்மென்ட். என்ன குடுத்துருக்காங்க பாருங்களேன். Krishna, salesperson at the Aditya Agency's chocolate distribution company, is daily routine to visit all retailers, receive orders, and collect the returns and payment from various weeks' orders. His challenges is that he is not able to efficiently create, maintain, track orders and payment manually with multiple retailers. So, design assignment. Design a system that help Krishna on move to efficient manage his routine, quickly create orders, capture the payment and manage pending receivables, thereby improving efficiency on his sales and volumes. ஓகேவா? இதுல என்ன டெலிவரபிள் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. லோ ஃபிdelity வயர்ஃப்ரேம், இன்டராக்ஷன் டிசைன், விஷுவல் டிசைன். இதுதான் ஒரு டாஸ்க். ஓகே. இது வந்து ஒரு சேலஞ்ச். நான் உங்க எல்லாருக்கும் அனுப்புற இந்த சேலஞ்ச எடுத்து வொர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. இதே மாரி 90 டேஸ்க்கு 90 சேலஞ்சஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சேலஞ்சஸ ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க வொர்க் பண்ண வேண்டியது தான். ரெடியா? உங்க எல்லாருக்கும் நான் குரூப்ல போட்டுட்டேன். ஓகே. எஸ். இப்போ ஓகேவா? இது ஓகேவா? விசித்ரா. இப்படிதான் இருக்கும் டாஸ்க். இத விட இன்னும் நெறைய இருக்கு டாஸ்க் குடுக்குறதுக்கு. ஓகே. எ எ ஐ ஐ ஹேவ் ஓகேவா? பண்ணலாமா? யாராருக்கு ஏதாவது டிஃபிகல்டீஸ் ஏதாவது ஃபேஸ் பண்றீங்களா? டே 1 டாஸ்க்லாம் கிடையாது. 2 மணி நேரத்துல பண்ண வேண்டிய வொர்க் இது. எனக்கு 2 ஹவர்ஸ் தான் குடுத்தாங்க ஆக்சுவலி. எல்லாருக்கும் ஒண்ணு தான். ஃப்ரெஷரு எங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பாரபட்சம்லாம் கிடையாது. எல்லாரும் டிசைனர் தான். ஓகேவா? என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் நவீன் குமார்? இதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்டி ஃபீல் பண்றீங்க? ஒரு சாக்லேட் கம்பெனில வொர்க் பண்ற ஒரு பெர்சனு, சேல்ஸ் பெர்சனு, நீங்க தான் ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். நீங்களே ஒரு ஸ்டோரி ஒண்ணு போடணும்.
நீங்க தான் ஆர்ட் போர்ட் ஒண்ணு போடணும். நீங்க தான் விஷுவலி அவருடைய வொர்க் ஃப்ளோவ போட்டு, யூசர் ஃப்ளோவ போட்டு, இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர போட்டு, அந்த யூசரோட ஜர்னி மேப்ப போட்டு வொர்க் பண்ண ஆரம்பிக்கணும். த ப்ராசஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே. நீங்க தான் உங்கள டீப் டைவ் பண்ணணும். எப்படி பண்றது? ஜர்னிய வந்து நீங்க தான் போடணும். அதாவது ய ஆதித்யான்ற ஒரு ஏஜென்சில வொர்க் பண்ற சேல்ஸ் பெர்சன். அவரு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுப்பாரு. ஆர்டரு பேமெண்ட் வாங்குவாரு. ரிட்டர்ன்ஸ் எடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வேற என்ன இருக்கு? கலெக்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீக் ஆர்டர்ஸ். ஸோ அதோடைய எஃபிஷியன்ட் சேல்ஸ் ஆர்டர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆப் கேட்கறாங்க. அவ்வளோதான். இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆதித்யாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து, நான் ஒரு சேல்ஸ்மேனா வொர்க் பண்ணேன்னா, போயிட்டு ஆர்டர எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கணும். ஓகே. எல்லாத்தையும் நானே சொல்ட்டேன்னா, அப்புறம் நீங்க என்ன தான் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஓகேவா? அதனால நான் வந்து உங்களுடைய மைண்ட நீங்களே போட்டு வொர்க் பண்ணி, அழகா ஒரு அவுட்புட்டோட வாங்க. ஓகே. நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. நீங்க முடிச்சுட்டு வரும்போது கிளாரிஃபை பண்றேன். நீங்க தான் டாஸ்க் எடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். நீங்க தான் டாஸ்க் எடுத்து என்ன பண்ணணும்? ஓகேவா? ஹவ் மெனி ஸ்கிரீன்ஸ்லாம் நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? உங்களோட ஜர்னி தான் சொல்லும். அது எத்தன ஸ்கிரீன் வரும்னு சொல்ட்டு. உங்களோட யூசர் ஃப்ளோ தான் சொல்லும். உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் தான் சொல்லும். ஸ்கிரீன்ஸ் எத்தனன்னு சொல்ட்டு. நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ கதை இருக்கு. கதைக்கான எத்தன சீன் வைக்கணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஒன் லைனரா இருக்கீங்க. அதாவது வாத்தியாரா இருக்கிற ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரக்கு அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல திருந்துறாரு. ஒரு ரவுடியோட இன்ட்ரோவர்ஷன் வருது. கடைசில அவரு எப்படி வராரு? அப்டின்னும்போது தான் ஒரு விஜயோட ஒரு படம் வருது. மாஸ்டர் த பிளாஸ்டர் சொல்ட்டு. ஸோ ஒன் லைனரா பார்க்கும்போது அது ஒரு கத. அத எக்ஸ்ப்ளைன் பண்றது தான் சீன்ஸ். இப்போ நீங்க வந்து சின்ன ஒரு ஒன் லைனர் பார்த்திருக்கீங்க. அத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி, நீங்களா ஓனா ஸ்டோரி போர்ட் போடுங்க. ஸ்டோரி போர்ட்லருந்து யூசரோட ஜர்னிய கொண்டு வாங்க. யூசர் ஜர்னிலருந்து இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் போடுங்க. இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்லருந்து யூசர் ஃப்ளோ போடுங்க. யூசர் ஃப்ளோலருந்து வயர் ஃப்ரேம் போடுங்க. வயர் ஃப்ரேம்லருந்து ஐஃபைலைட் போடுங்க. அவ்வளோதான் சிம்பிள். நீங்க பிராக்டிஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வேற என்ன டவுட் இருக்கு? கேளுங்க. ஹவ் மெனி ஸ்கிரீன்ஸ்க்கு உங்களோட யூசர் ஃப்ளோ தான் இதுக்கு பதில் சொல்லும். உங்களுடைய யூசர் ஜர்னி தான் இதுக்கு பதில் சொல்லும். நான் சொல்ல முடியாது. வேற என்ன டவுட் இருக்கு? சோ திஸ் இஸ் டாஸ்க் ஆஃப் டுடே. சோ எடுத்து வொர்க் பண்ணுங்க. எடுத்து வொர்க் பண்ணதுக்கு அப்புறம் லோ ஃபிடெலிட்டி ஒரு ஹை ஃபிடெலிட்டி டிசைன் இதுக்கு வேணும். இப்ப தெரியும் உங்களுடைய ஹவ் பொட்டன்ஷியலி யூ கேன் வொர்க் ஃபார் Figma ஆப் அப்படின்றது. ஒரு யுஎக்ஸ் ஆப்னா இப்படிதான் இருக்கும். 24 ஃபோல்க்ஸ் இருக்கீங்க. உங்க எல்லாரோட அவுட்புட் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். பார்த்துடலாமா? இத முடிங்க. நான் நாளைக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். ஓகே. 2 ஹவர் டாஸ்க் இது. 2 ஹவர்ஸ் டாஸ்க் தான் இன்டர்வியூல குடுப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க யோசிச்சுக்கணும். 2 ஹவர்ஸ்ல எப்புட்றா இத வொர்க் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்ட்டு. யோசிக்கிறீங்களா? ஸோ 2 ஹவர்ஸ் வொர்க் பண்ணி தான் ஆவணும். ஓகே. லோ ஃபிடெலிட்டி போட்டு தான் ஆவணும். அதுலருந்து ஹை ஃபிடெலிட்டி போட்டு தான் ஆவணும். அதுக்கப்புறம் அத இன்டராக்ஷன் பண்ற மாரி டிசைன் பண்ணி தான் ஆவணும். இதுதான் ப்ராசஸ்.
ஓகே. டாஸ்க் ஓகேவா? இல்ல இதோட பெரிய டாஸ்க் எதனா குடுக்கவா? இன்னும் நெறைய டாஸ்க் டிஃபரெண்ட்டா இருக்குப்பா. வேணுனா சொல்லுங்க. ஓகே. அப்ப இது பண்றீங்களா? எஸ். டெய்லியும் குடுக்குறேன். டெய்லியும் குடுக்குறேன். 90 டேஸ் சொன்னேன் இல்லையா? 90 டேஸ் டாஸ்க் இருக்கு என்கிட்ட. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாஸ்க் இருக்கு என்கிட்ட. நான் குடுக்குறேன். இண்டஸ்ட்ரி வைஸ் இருக்கு. இந்த படத்துல சொல்ற மாரி தான். ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கும். சாங் வேணுமா? சாங் இருக்குன்ற மாரி, என்கிட்ட வகை வகையா, வெரைட்டியா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நீங்க அத எடுத்து வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்றது தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ 90 டேஸ்ல வந்து இந்த எல்லாத்தையும் வொர்க் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நீங்க 90 டேஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஒய்? பிகாஸ் யூ ஆர் சால்வ்டு நியர்லி 90 ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய இதுல போய் போடலாம். இதுல உங்க ரெஸ்யூம்ல போய் போடலாம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 90 யுஎக்ஸ் ப்ராப்ளம் வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க சால்வ் பண்ணியிருக்கீங்க? ஷோ பண்ணுங்க அப்படி சொன்னாங்கன்னா, யூ கேன் ஷோகேஸ் தட். உங்களோட போர்ட்ஃபோலியோல போட்டு வச்சு காட்ட வேண்டியது தான். இதெல்லாம் நீங்க இந்த வொர்க் ஷாப் வந்ததுனால தானே உங்களுக்கு கிடைச்சது. கரெக்ட்டா? ஸோ, அதனால இந்த வொர்க் ஷாப் மூலியமாவே அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆவறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அந்த 90 டேஸ் வொர்க் ஷாப். ஐ மீன் 90 டேஸ் யுஐ சேலஞ்ச வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த சில விஷயங்கள், டிசைன்ஸ் எல்லாம் வந்து சாம்பிள் ஸ்கிரீன்ஸ் போட்டு வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இது வந்து இதான் ரியல் யுஎக்ஸ் ப்ராப்ளம். ஒரு ஸ்டோரி மாரி குடுத்து அதுலருந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? HDFCலருந்து குடுத்த டாஸ்க் இருக்கு. அடுத்து ஒவ்வொரு கம்பெனிலயும் டாஸ்க் குடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காகவே. எனக்கு நீங்க எப்போ வந்து இது சொல்றீங்களோ, அப்பதைக்கு நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறேன்.
ஓகேவா? அதே மாரி நான் ஜேடியுமே நெறைய வச்சிருக்கேன்ப்பா. என்கிட்ட நெறைய ஜேடிஸ் இருக்கு. நான் ஜேடியுமே நெறைய ஃபார்வர்ட் பண்றேன். அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜேடிலாம் பார்க்கும்போது, இதுல என்னென்னலாம் நம்பளுக்கு வந்து இது இல்லாம இருக்கு. அந்த ஸ்கில்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு இல்லாம இருக்கோ, அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஸோ விக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே. இத முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ். ஸோ வேர்ட்பிரஸ் போலாமா? ஸோ வேர்ட்பிரஸ் ஆல்சோ ஒரு பியூட்டிஃபுல் ஆ சாஃப்ட்வேர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு தான். ஓகே. யூ கேன் கிரியேட் மெனி வெப்சைட்ஸ் யூசிங் வேர்ட்பிரஸ். ஃப்ரீ, சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வொர்க் பண்றதுக்கு. எப்படி நீங்க விக்ஸ்ல வொர்க் பண்ணீங்களோ, அத விட ஒரு படி மேல இருக்கும் இதுல. ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரி ஸ்கில் செட்ஸ் தேவ. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரீயாவே ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டர் பிளான் போடுறீங்கன்னா, ரூ. 160 பெர் மந்த்துக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு ஒரு வெப்சைட் உங்களோட ஓன் டொமைன் போட்டு, உங்களோட நேம்ல போட்டு போயிடலாம். அடுத்து இந்த மாரி ஒவ்வொரு கிரியேட்டருக்கு ஒண்ணு, என்டர்பிரனருக்கு ஒண்ணு, என்டர்பிரைஸ்க்கு ஒண்ணுன்னு சொல்ட்டு, தேர் இஸ் எ நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப டிமென்டியோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எதுல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ்ல தான் பண்ணோம். வி டிசைன்ட் இன் Figma. நம்ம டிசைன் பண்ணது Figmaல டிசைன் பண்ணோம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வி டிட் இட் இன் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸ் வச்சு எலமென்டார்ன்ற டூல் வச்சு பண்ணதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வாட் வி ஹேவ் டெவலப்டு. ஓகே. ஸோ நீங்க வந்து வேர்ட்பிரஸ்ல எவ்வளோ பெரிய வெப்சைட்டா இருந்தாலும் சிம்ப்ளிஃபை பண்ணி பண்ண முடியும். அதே மாரி காமர்ஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்குப்பா. ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்க காமர்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூ கேன் கோ ஃபார் அ Shopify ஆல்சோ. Shopify எங்க இருக்குது? இதோ இருக்கு பாருங்க. ரூ. 2000 மாசம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ Shopify வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 பெர் மந்த்துக்கு வரும் உங்களுக்கு. நீங்க இதுலயுமே காமர்ஸ் செட்டப் பண்ணி குடுக்க முடியும். ஓகே. அதோ இருக்கு பாருங்க. பேசிக்கு, Shopify, அட்வான்ஸு, பிளஸ்ஸு. ஓகேவா? ஃப்ரீயா இருக்கும்போது இதையும் நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுலயுமே நீங்க காமர்ஸ் சொல்யூஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. யார் யாரெல்லாம் Shopify ஆப்ன்றது தெரியும் முன்னாடியே?
ஓகே. தெரியும்னா சூப்பர். ஓகே. யுவர் ரீடிசைனிங் ப்ராஜெக்ட். சூப்பர், சூப்பர். வெரி குட். ஸோ நீங்க வந்து இதுல வொர்க் பண்ணி பாருங்க. உங்களால செட்டப் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதெல்லாம் ஆட் ஆன் அட்வான்டேஜா நீங்க உங்களோட ப்ரொஃபைல்ல போடலாம். Shopify வந்து கம்ப்ளீட்லி நான் வந்து செட்டப் பண்ணுவேன் அப்டி சொல்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இந்த இது, அப்புறம் வந்து வேர்ட்பிரஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி காமர்ஸ் சொல்யூஷன்க்காக யூட்டிலைஸ் பண்றது தான். ஸோ நீங்க ஃப்ரீயாவே வெப்சைட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் அ ஃப்ரீ வெப்சைட். இப்ப நான் லாகின் பண்ணிக்கிறேன் என்னோட Google அக்கவுண்ட் போட்டு. வி ஃபவுண்ட் வேர்ட்பிரஸ் அக்கவுண்ட் வித் இமெயில் ஆரோ லக்ஷ்மன் ஜிமெயில். புதுசா ஏதாவது அக்கவுண்ட் போட்டுப்போம். ஓகேவா? ஃப்ரீயா சைன் இன் பண்ணியாச்சு. ஏற்கனவே இந்த அக்கவுண்ட்லாம் சைன் அப் ஆயிருக்குன்னு சொல்லுது. ம். சரி ஓகே. ஏற்கனவே இருக்கிற இதுல போயிடலாம். ஏற்கனவே நெறைய போட்டதுல எந்த இது போட்டேன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு இருக்கு. அத போட்டு விடுவோம். இல்லன்னா வேற ஏதாவது லாகின் பண்ணி பார்க்கலாம். எஸ். சூப்பர். உள்ள லாகின் ஆயிடுச்சு. உள்ள போன உடனே இப்படிதான் கேட்கும். லைக் இந்த மாரி டொமைன் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் டொமைன் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். டொமைன். ஓகே. என்ன டொமைன் எடுத்துக்கலாம்னா
உங்களுக்கு என்ன டொமைன் தேவைப்படுது. சப்போஸ் லக்ஷ்மணன் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, லக்ஷ்மணன் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். சப்போஸ் நீங்க உங்களோட பேர்ல இப்ப தீபிகானா தீபிகா, தீபிகா டாட் யுஐ/யுஎக்ஸ் அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். வாட்டெவர் இட் இஸ். டாட் வைக்க முடியாது. யுஐ/யுஎக்ஸ் வேணா போட்டுக்கலாம். எஸ். இப்போ இந்த மாரி இருக்கும். ஓகே. இது வந்து ஃப்ரீ டொமைன். 1 வருஷத்துக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ நீங்க பண்ணலாம். அழகா இதுல எது உங்களுக்கு புடிச்சிருக்கோ அத நீங்க எடுத்துக்கலாம். பட் அதே மாரி இது அடுத்த வருஷம் ரினியூவல் ஆகும். ரூ. 1800 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க இங்க வாங்காம, நீங்க கோடாடில வாங்குனீங்கன்னா கம்மியான ரேட்ல கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஸ்கிப் பண்ண போறேன். பரவால்ல இருக்கட்டும். நான் பார்த்துக்கிறேன் அப்டி சொல்ட்டு. 'சூஸ் யுவர் ஓன் டொமைனா யூஸ் அ ஓன் ஐ ஹேவ் ஓன் டிமாண்ட்னா ஏற்கனவே நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இத குடுத்துக்க வேண்டியது தான். இங்க கேக்குது பாருங்க இதுதான். ஓகேவா? ஃபைண்ட் அ கிளைம் அண்ட் ஓன் டொமைன். நீங்க ஏதாவது டொமைன் ஏற்கனவே இருந்துச்சுன்னா, இங்க இருக்கும். ஓகே. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா கிடைக்கிறது இதோ இருக்குது பாருங்க. இதான் ஃப்ரீ. இங்க பாருங்க. deepika.uiuxwordpress.com அப்படின்றது ஃப்ரீயா கிடைக்குது. ஓகேவா? நீங்க அத எடுத்துக்கலாம். ஓகே. ஃப்ரீ தான். ஃப்ரீனா வேர்ட்பிரஸ் உள்ளவே ஒரு வெப்சைட் இது. நான் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், வேற ஒரு நேம் எடுத்துக்கிறேன். ஓகே. இது வந்து அக்ஷயான்ற ஒரு பிராண்டோடைய வெப்சைட். அதனால நான் ஏதாவது அக்ஷயா ஓரியன்டடா எடுத்துக்கிறேன். ஓகே. அக்ஷயா ஸ்வீட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாகோட எடுத்துக்கிறேன் நான். ஓகே. இத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரீ. ஓகே. ஃப்ரீய செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துக்கிறேன். ஃப்ரீ. ஸ்டார்ட் வித் ஃப்ரீயே குடுத்துடலாம். ஓகே. எதுக்காக வந்து நீங்க அ இந்த இந்த வெப்சைட்ட கிரியேட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்கலாம். புரமோட் மை பிசினஸ், ரைட் அண்ட் பப்ளிஷ், இம்போர்ட் எக்ஸிஸ்டிங் கன்டென்ட் ஆர் வெப்சைட், அதர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி வந்துரும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், புரமோட் பண்ண போறேன். எல்லாமே கிளிக் பண்ணிடுறேன் நானு. கன்டின்யூ குடுத்துடுறேன். கெட் ஸ்டார்ட். உங்க சைட்டோட நேம். ஓகே. அக்ஷயா ஸ்வீட்ஸ். ஓகேவா? இதான் சைட்டோட நேம். இங்க வந்து பிரீமியம் குவாலிட்டி ஸ்வீட்ஸ். ஓகே. சர்ச் டேப்னா, கூகுள்ல என்ன சர்ச் பண்ணி தேடுனா உங்களோட சைட் வரணும்னு கேக்குது. நான் இப்ப எதுவுமே குடுக்கல. ஏன்னா அது வர தேவையில்ல. ஏன்னா ஏற்கனவே அதுக்கு வெப்சைட் இருக்கு. ஓகே. இப்ப அது வந்து சோசியல் ப்ரொஃபைல் கேக்குது. என்கிட்ட இப்போதைக்கு நான் எதுவும் குடுக்கறதுக்கு விரும்பல. ஓகே. டிசைன். சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சாம்பிள்ஸ் காட்டுது பாருங்க. இது நல்லா இருக்குல்ல பாக்கறதுக்கு.
ஸோ இந்த மாரி அவங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மணிக்கு ப்ரமோட் பண்ற மாரி காட்டுவாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம ஃப்ரீ மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ். ஹோமு, அபோட்டு, கான்டாக்ட், வ்ளாகு, போட்டோ கேலரி, சர்வீசஸ் இது எல்லாம் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு, இவன் என்ன பண்றான், இதுக்கெல்லாம் சார்ஜஸ் வாங்குறான் இங்க. இந்த ஃபீச்சர்லாம் வைக்கிறதுக்கு மொத்தம் இவ்வளோ சார்ஜ் பண்றான் பாருங்க. ரூ. 1,10,000. ஓகேவா? நீங்க ஃப்ரீயாவே பண்ணலாம். டோன்ட் வொரி. ஓகே. இதுல ஏதாவது நல்ல ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஸ்கிப் பண்றதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கும். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல இப்பதைக்கு. போர்ட்ஃபோலியோ. இதோ இருக்கு இதுவா? இந்த பேஜ்ல இருந்து அடுத்து போறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸே எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. WordPress எங்க இருக்கிறது? நம்மள டேஷ்போர்டுக்குள்ள அலோவ் பண்ணா தான் நம்ம ஏதாவது பண்றதுக்கு. டேஷ்போர்ட்லயே அலோவ் பண்ண மாட்றோம். வந்துருச்சு வந்துருச்சுப்பா. இதான் டேஷ்போர்டு. ஓகேவா? எப்படி விக்ஸ்ல பார்த்தீங்களோ, அதே மாரி டேஷ்போர்டு தான் இதுவும். ஓகே. ஸோ வியூ யுவர் சைட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்துச்சு பாருங்க. இதான் வியூ யுவர் சைட். இதான் ஃப்ரீ வெப்சைட். ஓகேவா? அக்ஷயா ஸ்வீட்ஸ் wordpress.comன்னு இருக்கா? இப்போ இத வந்து எடிட் பண்ணணும். அப்படின்னா, இதோ இருக்கு பாருங்க. எடிட் சைட் அப்படி குடுத்துட்டீங்கன்னா, இப்போ எடிட்டபிளா ஓப்பன் ஆகும். லோட் ஆவுது. ஸ்கிப். நான் என்ன பண்ண போறேன், இது வந்து அக்ஷயா ஸ்வீட்ஸ பத்தி நான் என்ன பண்ண போறேன், இதுல ப்ளாக் போடப் போறேன். ஓகே. அக்ஷயா. ஓகே. இங்க லோகோ போட்டுக்கலாமா? இங்க லோகோ அப்லோட் பண்ணீங்கன்னா, லோகோ வந்துரும். அபௌட் இங்க வந்து மெனு. ஓகே. மெனு வந்து நீங்க ஆட் பண்ணலாம். வந்து பாத்தீங்கன்னா, என்ன போடலாம், தீபாவளி ஸ்வீட் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டேன். தீபாவளி ஸ்வீட்ன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு பேஜ். கான்டாக்ட். ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க.
கான்டாக்ட். ஓகேவா? அபௌட் ஸ்வீட்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸ்வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த மெனு வேற என்ன ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்க டெக்ஸ்ட் எல்லாம் நீங்க ஆட் பண்றதா இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாமே. சப்போஸ் உங்களுக்கு இந்த தீமே புடிக்கல. வேற தீம் வைக்கலாம்னா வேற தீமும் வைக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்க சேவ் ஆப்ஷன் இருக்குதா? இப்போ இது வந்து மொபைல் வியூல எப்படி இருக்கும்? டெஸ்க்டாப் வியூல எப்படி இருக்கும்? டேப் வியூல எப்படி இருக்கும்? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சேவ். சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா லைவ் வந்துரும். அவ்வளோதான். வியூ சைட். இது வந்துச்சு பாருங்க. அக்ஷயா ஸ்வீட்ஸ் wordpress.com அவ்வளோதான். லைவ் ஆயிடுச்சு சிம்பிள். நீங்களுமே உங்களோட ஓன் வெப்சைட் நீங்களுமே கிரியேட் பண்ணலாம். ஓகே. லான்ச் வெப்சைட் குடுத்தோம்னா லான்ச் ஆயிடும். அவ்வளோதான். ஆல்ரெடி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீல தான் இருக்கு. அதனால ஆல்ரெடி லைவ்ல இருக்கும். இந்த டொமைன் போட்டீங்கன்னா வந்துரும். இந்த வேர்ட்பிரஸ் அப்படின்னு போட்டா வந்துரும். ஓகேவா? அக்ஷயா ஸ்வீட்ஸ்ன்னு போட்டா வந்துரும். இப்போ இது கூகுள்ல சர்ச் பண்ணா வந்துரும் ஆக்சுவலி. அதனால நம்ம என்ன பண்ணணும், இத வேற ஒரு பேர் மாத்திருவோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் ஒரு வெப்சைட் பண்ணி வச்சிருக்கோமே உங்களுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இத ஜஸ்ட் ஸ்வீட்ஸ் மட்டும் போட்டுருவோம். சேவ். சேவ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியாச்சு அவ்வளோதான். வந்துருச்சு. சேஞ்ச் தீம் குடுக்குறீங்களா? குடுக்கலாம். இதோ இருக்கு மேல சேஞ்ச் தீம்ன்ற ஆப்ஷன் குடுத்துட்டு, இங்க இருக்கிற தீம்ஸ் என்ன தீம் உங்களுக்கு வேணுமோ எடுத்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் நீங்க. இப்போ நீங்க போர்ட்ஃபோலியோ கேட்டீங்க இல்லையா? இதோ இருக்கு பாருங்க போர்ட்ஃபோலியோ. இதோ இருக்கு பாருங்க. போர்ட்ஃபோலியோன்னு கிளிக் பண்ணுங்க. இங்க நெறைய போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஓகே. அத உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். சில பேரு விக்ஸ்ல பண்ணுவாங்க. சில பேர் வேர்ட்பிரஸ்ல பண்ணுவாங்க. எதுல வேணா பண்ணிப்பாங்கப்பா. அவங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைனு. ஓகேவா? இது வந்து டூல் தான். ஓகே. இது வந்து டூல் தான். நீங்க தான் அத மாத்திக்கணும். நீங்க தான் உங்களுக்கு தகுந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? இதுல எல்லாமே ரெடிமேடா கிடைச்சிராது. உங்களுக்கு டூல் மட்டும் கிடைக்கும். அந்த டூல உங்களுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்லயே இருக்கும். இ இதே மாதிரி எலமென்டார வச்சு டிசைன் பண்றது இருக்கு. வேர்ட்பிரஸ் வித் எலமென்டார்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அப்டின்னா என்னன்னா, எலமென்டார் வந்து கோட் பண்ணி பண்றது. இதோ இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எலமென்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 டூல். அத யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? திஸ் இஸ் எலமென்டார். இதே நீங்க வந்து கோடாவும் எழுதலாம். வேர்ட்பிரஸ்ஸ வச்சு நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ல வொர்க் பண்ணலாம். இப்ப நான் சொல்லிக் குடுத்த மெத்தட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மெத்தடு. அதாவது கோட் எழுதாம எப்படிலாம் வந்து நீங்க அப்படியே இது பிபிடி வொர்க் பண்ற மாரி வொர்க் பண்ணிட்டு போலான்றது தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு. ஓகேவா? இப்போ சில சைட் தான் ஃப்ரீயா குடுப்பாங்க. சிலதெல்லாம் வந்து பேமெண்ட் கேட்பாங்க. அது மாரி நீங்க பார்த்து பண்ணணும் இதுல. ஓகேவா? ஃப்ரீயா இருக்கிறது மட்டும் யுட்டிலைஸ் பண்றது பெட்டர். இதோ இருக்கு பாருங்க. ஃப்ரீ குடுத்தீங்கன்னா ஃப்ரீ வந்துரும் இங்க. அதுல எது உங்களுக்கு ஓகேவோ அத எடுத்துக்கங்க. ஓகே.
ஓகேவா? இதான் டேஷ்போர்டு. டேஷ்போர்ட்ல வந்து மை ஹோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, பிளான் அப்கிரேடேஷன் பண்றதுக்கு, மெயில் பாக்ஸு யாராவது உங்களுக்கு அப்ளை பண்றாங்கன்னா, மெயில் பாக்ஸ் வர்றது. நீங்க போஸ்ட் ஏதாவது போடுறீங்கன்னா, அது பத்தின ஐடியா. அந்த போஸ்ட் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு? எத்தன பேர் பார்த்திருக்கிறாங்க? அப்படின்றது. நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதனா வேணும்னா, இதுல போய் பார்த்துக்கலாம் மீடியாவுல. வேற என்னென்ன பேஜஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ, அதெல்லாம் வந்துரும் இதுல. இப்ப நான் அபௌட் பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆ தீபாவளி ஸ்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட்ல தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் உங்களோட போஸ்ட்க்கு யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அத ஷோ பண்றது. ஃபீட்பேக். உங்க ஃபார்ம் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஏதாவது இன்புட் வந்ததுன்னா இங்க வரும். ஓகே. அதுக்கப்புறம் காமர்ஸ்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ். அவன் வந்து என்ன பண்றான், உங்களோட ப்ராடக்ட்ட செல் பண்றதுக்கு ஆப்ஷன் குடுக்குறான். ஓகேவா? பிளக்கின்ஸ்னா வேற பிளக்கின்ஸ் நெறைய இருக்கும். லைக் சப்ஸ்கிரைப் பண்றது, உங்க ப்ரொஃபைல் ஆட் பண்றது, அந்த மாரி நெறைய பிளக்கின்ஸ் அங்க இருக்கும் அவைலபிளா. SEO, பேமெண்ட் கேட்வே, ஃபார்மு இந்த மாரி நெறைய பிளக்கின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாரி யூசர்ஸ். உங்க சைட்டுக்கு வந்து நீங்க வேற யாராவது யூசர கூட குடுக்கலாம். இதோ இருக்கு பாரு டீம் மெம்பர் ஆட் பண்ணலாம். இந்த மாரி யூ கேன் டூ ஆல் கைண்ட் ஆஃப் வொர்க்ஸ். புரிஞ்சுதா? ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாமா சார்? விக்ஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் ஸ்கில்ஸ் தாராளமா ஆட் பண்ணலாம். இட்ஸ் அட்வான்டேஜ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ல வேர்ட்பிரஸ் வச்சு அழகா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் a லோ கோட் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? சோ கோடிங்கே கிடையாது இங்க. ஃப்ரண்ட் எண்ட்லயே அழகா என்ன பண்ணிடலாம், வெப்ப முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதே விக்ஸ வச்சு கோடிங்லயும் எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. கோட்ல வந்து டெவலப் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஓகே காட் இட்? ஸோ வேர்ட்பிரஸ் அண்ட் விக்ஸ் 2மே சிமிலாரிட்டியான டூல் தான். நீங்க வந்து உங்களோட கிளையன்ட்டுக்கு வந்து எதுல வேணா டிசைன் பண்ணி குடுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம். காசு தான். விக்ஸ்ல வந்து ரொம்ப கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கும். விக்ஸ கம்பேர் பண்ணும்போது. விக்ஸ் தொட்டதெல்லாம் காசு கேட்பாப்புல. ரொம்ப பிரீமியமான சாஃப்ட்வேர். ஐ மீன் வேர்ட்பிரஸ் வந்து ரொம்ப பிரீமியமான சாஃப்ட்வேர். விக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவான சாஃப்ட்வேர். ஓகேவா? காட் இட்? ஓகே. ஸோ, இப்போ நான் குடுத்த அந்த டாஸ்க் எல்லாத்தையும் பண்றீங்க. பேரலல்லி உங்களுடைய வெப்சைட்ட முடிக்கிறீங்க. பண்ணிடலாமா? ஓகே. ஸோ, உங்களோட பெர்சனல் வெப்சைட்டு, நான் குடுத்த யுஎக்ஸ் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வேர்ட்பிரஸ். இது 3த்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம 90 டேஸ் டிசைன் டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் நானு உங்களுக்கு. ஸோ, ப்ராபப்ளி இந்த வீக்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டியது தான், ஆ டிசைன், போஸ்ட்டு, அப்ளையிங் ஃபார் ஜாபு, ரிப்பீட். டிசைனு, போஸ்டிங்கு இருக்கு. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? அப்ளையிங் ஃபார் ஜாபு அண்ட் ரிப்பீட். இதே மூட்ல திருப்பி வொர்க் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னைக்கு என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம குரூப்ல வந்து பிங் பண்ணுங்க. ஸோ வில் மீட் டுமாரோ. பிஃபோர் தட் எனக்கு விக்ஸ்ல சைட்ட முடிச்சு அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்றேன். குட் ஒர்க் நந்தினி. ஆக்சுவலி நீங்க பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. ஆம், ராகவன் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னத மறந்துறாதீங்க. ஸோ
அந்த டிசைன்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அத பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ. வில் கனெக்ட் டுமாரோ. பிஃபோர் தட் சைட்ட முடிங்க. முடிச்சுட்டு எட்டு வாங்க. ஓகே? தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். பாய்.